ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு த மோட்டிவேஷ்னல் குயின். இதுவும் கடந்து போகும், ஆனால் எதுவும் மறந்து போகாது. இதுவும் கடந்து போகும், ஆனால் எதுவும் மறந்து போகாது. ஒரு இழப்பை நம்ம பார்த்ததுக்கு அப்புறமேட்டுக்கு தான் நம்ம அடுத்து பெருசாக ஏதாவது செய்யணும் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தோணும். நம்ம எல்லா இடத்துலையும் அசிங்கப்படுறோம், அவமானப்படுத்தப்படுறோன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு தான் நம்ம அந்த இடத்துல மேலே எந்திரிச்சு நிற்கணும். இப்போ ஒன்றும் இல்லை, நான் என்னோடய உயர் அதிகாரியை எடுத்துக்கிறேன். என்னுடைய உயர் அதிகாரி என்னை மட்டம் தட்ட தான் நான் மேலே வரணும்னு ஆசைப்பட்றேன். ஒருவேளை அவங்க மட்டம் தட்டாமையோ இல்லை அசிங்கப்படுத்தாமையோ அவமானப்படுத்தாமையோ இருந்தாங்கன்னா நான் ஒரு சந்தோஷமான ஒரு செக்யூரான லைஃப்குள்ளே இருப்பேன் அப்படின்னு சொல்லி நானே செக்யூராக ஃபீல் பண்ணி நானே அந்த வழியில் என்ன பண்ணுவேன், அவங்க பின்னாடி போயிட்டே இருப்பேன். பட் ஆனால் இப்போ நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, அவங்களுக்கு மேலே இருக்கணும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். அவங்களுக்கு ஈக்குவலாக கூட கிடையாது, அவங்களுக்கு மேலே எப்படியாச்சும் வரணும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி என்னால் முடியாமல் இருக்கலாம், ஆனால் கண்டிப்பாக ஒரு நாள் என்னோடய லைஃப் மாறும். அதுக்கான ஒரே ஆயுதம் கல்வி தான். கல்வி தான் மிகப்பெரிய ஆயுதம். எஜுகேஷன் இஸ் எ மோஸ்ட் பவர்ஃபுல் வெப்பன் இந்த வேர்ல்டுன்னு சொல்லியிருக்கோம். ஸோ அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. நீ ஒருத்தனை அழிக்கிறதுக்காக நீ உன்னுடைய கத்தியை தூக்காத, உன்னுடைய அன்பை தூக்காத. எல்லாருமே சொல்லுவாங்க அன்பை உன்னுடைய வசமாக்குன்னு சொல்லுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டால் அன்பை வசமாக்குறியோ இல்லையோ அறிவை வசமாக்கு. உனக்கு அந்த அறிவு இருந்துச்சுன்னா அந்த அன்பு தன்னாலேயே வரும். அதனால் எந்த இடத்துல கோவப்படணுமோ அந்த இடத்துல இப்போ நம்ம கோவப்படுறதுக்கோ இல்லை எதிர்த்து நிற்கிறதுக்குரிய காலமும் கிடையாது. நம்ம இன்றைக்கி படிக்க வேண்டிய காலம். இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாளுமே நமக்கு படிக்க வேண்டிய காலம்தான். ஒவ்வொரு விஷயமும் நம்ம மண்டையில் ஏற்றிக்கோங்க. சிலபஸ் கம்மியாயிடுச்சு தமிழில் அப்படின்லாம் நினைக்காதீங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி கொஷின் எடுப்பாங்க. சிலபஸ் 11th 12th படிக்க தேவையில்லை அப்படின்லாம் யோசிச்சுட்டு இருக்காதீங்க. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்மளை விட எல்லாருமே கொஷின் எடுக்கிறவங்க எல்லாருமே ஜீனியஸாக தான் இருப்பாங்க. திரும்ப திரும்ப படித்ததை படிங்க. எப்பவும் சொல்கிறதான், திரும்ப திரும்ப படித்ததை படிங்க. மேத்ஸை விட்டுறாதீங்க. ஜிஎஸ்ஐ இன்னும் ஜிஎஸ் தான் இனிமேல் காம்படிஷனே. ஓகே, ஜிஎஸ்க்கு நிறைய ஸ்ட்ரென்த் கொடுத்து படிக்க ஆரம்பிங்க. ஸோ தேங்க்யூ. தேங்க்ஸ் டு ஆல்.